வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த பரலோக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு எங்க இருக்கு அப்படின்னு பல பேர் தேடுறாங்க. பல பேர் மரணம், பல பேர் அது இதுன்னு பணம் பொருள் இப்படின்னு. ஆனால் உண்மையாகவே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டை விட்டு ஒரு நாடு போகும்போது, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டில் போகும்போது, சொந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போகும்போது விசா தருவாங்க. அதாவது அங்கே கொஞ்சம் இவ்வளோ நாள் போய் தங்கலாம், 30 நாள் 50 நாள் எத்தனை நாள் விசா போடுறாங்களோ அத்தனை நாள் அங்கே தங்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சொந்த தாய் நாட்டுக்கு திரும்பி அவங்க வந்து ஆகணும். அது போலதான் இந்த உலகத்தில் நம்ம விசா எடுத்து தான் வாழ்கிறோம். அதாவது தற்காலிகமாக தான் வாழ்க்கை. இது ஒரு தற்காலிகமானது, நிரந்தரமானதல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஏன்னா அங்கே இருக்கிற தேவன் நம்மளை படைத்து இருக்கிறார். அப்போ நம்முடைய குடியிருப்பு அங்கே தான் போது நம்மளோட வாழ்க்கை அதை நோக்கி பயணப்படணும். நம்ம வாழ்க்கை உலகத்தையே நோக்கி வாழ்ந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை எப்படிங்க அர்த்தமாக இருக்கும்? முடியாது. ஒரு அமெரிக்கன் வரான், இந்தியாவில் நல்லா டூர் சுற்றி பார்க்குறான், இங்கே இருக்கிற கலாச்சாரம், இங்கே இருக்கிற உணவு இதெல்லாம் பார்க்குறான், நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் அவனால் நிரந்தரமாக இங்கே வாழ முடியாது. அவனோட குறிப்பிட்ட நாள் இங்கே முடிஞ்ச பிறகு அவன் சொந்த தாய் நாட்டுக்கு திரும்பி போய்தான் ஆகணும். அதுபோல் இந்த உலகத்தில் நாம் ஒரு முறை தான் வாழ போகிறோம். இங்கே 2 முறை 3 முறைலாம் கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை முடிவடைகிறதுக்குள்ள நாம் அந்த பரலோகத்துக்கு நாம் ஆயத்தமாகணும். அந்த பரலோக வாழ்க்கைக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இதை இன்னைக்கு மனுக்குலம் மறந்ததுனால்தான் இன்னைக்கு வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. சத்தியத்தை தெரியாதவங்க தான் அப்படி பார்த்தா, சத்தியத்தை தெரிந்தவங்களும் இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து என்று எபேசியர் 2:19 சொல்லப்பட்டிருக்குது. இந்த எபேசியர் நிருபத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லும்போது, அந்த பரலோகத்துக்கான குறியவர்கள் அந்த ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து. ஏன்னா இந்த பூமியில நம் பரதேசிகள் தான். பரதேசி அப்படின்னா அந்த பரலோகத்துக்கு சொந்தக்காரவங்க. இந்த பூமியில தற்காலமாக அங்கு இங்குமா அலைஞ்சு திரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் தெரியாமதுனால்தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வீடு பத்தாம, 2 வீடு பத்தாம, 10 வீடு 20. நான் தெரியாம தான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை வீடு நிலம் சொத்து எவ்வளோ வச்சிருந்தாலும் நீங்கள் சாகும்போது இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது எதுவுமே உங்களோட வராது, தெரியுமா? இது தெரியாம இன்னைக்கு ஜனங்க ஒருத்தரை பட்சித்து ஒருத்தருக்கு விரோதமாக எழும்பி இன்னைக்கு ஒருத்தருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை கடந்து போகிறதுக்குள்ள நாம் அந்த பரலோக குடியிருப்புக்காக நம் வாழ கற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை நம்ம வாழ கற்றுக்கொள்ளலைன்னா இந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாமலே போயிடும். பிரியமானவர்களே, அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த பரலோகத்தை நோக்கி அந்த வாழ்கிற வாழ்க்கையின் அர்த்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, அப்படி வாழலை அப்படின்னா இந்த வாழ்க்கை எங்கே போகுன்றதை யோசிச்சு பாருங்க. அதனால்தான் கலாத்தியர் 6 அதிகாரம் 10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமா சுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இதை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யலாமே. ஏன்னா நம்மளுடைய குடியிருப்பு அங்க இருக்குது. இந்த பூமியில நாம எதையுமே சேர்த்து வச்சு கொண்டு போறது எதுவுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நன்மை செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய சமாதானமா இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால இயன்ற மட்டும் உதவி செய்யலாமே. இதை விட்டுட்டு இன்னைக்குமே பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மரணம். இப்போ கடந்த நாட்டில் வந்த கொரோனாவாக இருக்கட்டும், பேரழிவுகளாக இருக்கட்டும், இயற்கை அழிவுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்லிட்டு போயிருக்குது. இவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த கோவிட் காலங்களில் சில மரணங்களெல்லாம் பார்த்தபோது நேற்று வரைக்கும் இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க இல்லை. நேற்று பேசுனாங்க, இப்போ பேசுனாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க.
இதுதாங்க வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கைய ஒருத்தரை பட்சித்து விரோதமா பேசி என்னங்க கொண்டு வந்தோம்? ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே போறதில்ல. ஆனா இந்த வாழ்க்கையை ஒருத்தருக்கு விரோதமா எழுப்பி இந்த வாழ்க்கையை அர்த்தம் இல்லாம ஆக்குறாங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக காத்திருக்கிறோம். அந்த பரலோகத்துக்கு போறதாம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் முடியும். பிரியமானவர்களே, இல்ல நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா இதோட முடிவு உங்க வாழ்க்கையோட காரியத்தை சொல்லும். ஆனா அதை சொல்லும் போது நீங்க அப்ப இருப்பீங்களா தெரியாது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ்வோம், பரலோகத்துக்காக வாழ்வோம், அர்த்தமுள்ளதா வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.